வணக்கம். ஜோதிடத்தில் நாம் இந்த சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் சரலக்னம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உபயலக்னம் பற்றி பார்த்தோம், ரெண்டாவது வந்து ஸ்திரலக்னம் பற்றி பார்த்தோம். அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்திரலக்னத்தையுடைய கண்டினியூவேஷனாக இந்த ஸ்திரலக்னக்காரர்கள், அதாவது எந்த ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த குலதெய்வத்தை வேண்ட வேண்டும், குலதெய்வ அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது வந்து இந்த ஸ்திரலக்னக்காரர்கள் தான். ஸ்திர லக்னமோ அல்லது ஸ்திர ராசியில் சந்திரன் அங்கே நிற்க பிறந்தவர்களுக்கும் இந்த தெய்வ அருள், தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ஆம் இடம், இந்த வீடியோ நீங்கள் கோர்வையாக பார்த்தா தான் புரியும், இல்லாட்டி புரியாது. இந்த 9ஆம் இடம் வந்து இவர்களுக்கு பாதகஸ்தானமாக வரும். 9ஆம் இடங்கிறது பாக்யஸ்தானம். பொதுவாகவே ஜோதிடத்தில் 9ஆம் இடங்கிறது பாக்யஸ்தானம். 9ஆம் இடங்கிறது திரிகோண பாவம், லக்ஷ்மி ஸ்தானம், தர்மஸ்தானம், எல்லாமே 9ஆம் இடம் தான். பிதுர் ஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அது வந்து பாக்கியங்களை அள்ளித்தரும். பாக்கியம்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்ச்சூன்ஸ், லக்கு, அது அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறாங்களே. 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 9ஆம் இடம்னு பொதுவாக. அதில் வந்து இந்த 9ஆம் இடம் யாருக்கு ரொம்ப முக்கிய தேவைன்னா, இந்த ஸ்திர லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவங்க, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் லக்கணமாகவோ ராசியாக பிறந்தவர்கள். இவர்கள் வந்து 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரங்காட்டி வாழ்க்கையில் ஜாதகத்தில் என்ன யோகங்கள் எது இருந்தாலுமே வந்து இந்த 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றங்களை அவர்கள் காண முடியாது. சார், இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய விதிவிலக்கு இருக்குங்க. ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து முழு வீடியோ பார்க்காம நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, நெய்வ் கமெண்ட்ஸ், அதாவது குழந்தைத்தனமான கமெண்ட்ஸ். அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன், பேனும் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா உங்களுக்கு டைமும் இல்லை எல்லா வீடியோ பார்க்குறக்கு. அது எனக்கும் தெரியும், எல்லா வீடியோவையும் பார்க்க முடியாது. பொறுமையாக பாருங்கள், கமெண்ட்ஸ் அவசரப்பட்டு போடாதீங்க. ஏன்னா அது யாரும் படிக்க போகிறதில்ல, நான் படிச்சுட்டு டெலீட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த ரிப்ளை வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7, 8, 9 இப்போ ரிஷப லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் 7, 8, 9 அப்படியே ஆப்போசிட் வந்து டக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணோன்னா 1, 2, 3 இப்படி கவுண்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஆப்போசிட் 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் பார்த்திங்கன்னா இங்கே மகர ராசி வரும். மகர ராசியின் அதிபதி சனீஸ்வரர். அப்போது குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு டைரெக்டாக சனீஸ்வர பகவானையோ இல்லை ஐயப்பன், ஆஞ்சநேயர், சாஸ்தா, காவல் தெய்வங்கள், முனீஸ்வரர், கருப்பணசுவாமி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். ஸோ வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குலதெய்வத்தை எப்போ வழிபடணும்? 2 நாட்கள் பொதுவாக வந்து எங்கள் கொங்கு நாட்டு சைட்லாம், கொங்கு நாடு சைடுன்ட்டு இல்லை, எல்லா தமிழ்நாடு முழுக்கவே, இந்தியா முழுக்கவே அமாவாசை, 2வது பௌர்ணமி அன்றைக்கி வந்து குலதெய்வத்தை வழிபடுவார்கள். பொதுவாக இது இன் ஜென்ரல் வந்து எல்லா பக்கமும் நடைமுறையில் இருக்குது. அல்லது தூரத்தில் சில பேர் வந்து இடம் பெயர்ந்திருப்பாங்க, ஒரு 500 கிலோமீட்டர், 200, 300 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பாங்க குலதெய்வ இடத்துலேருந்து. அப்போ வந்து அவங்க வருடம் ஒரு முறை, மேக்ஸிமம் 2 முறை போகிறது நல்லது. அட்லீஸ்ட் வருடம் ஒரு முறை வந்து குலதெய்வத்தை சென்று வழிபட வேண்டும். பொங்கல் வச்சு என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் வழிபட, அங்கே இருக்கும் பூசாரியை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் மீனிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அதாவது நாத்திகம் பேசலாம், அது ஒரு பக்கம் இருக்கணும். நிறைய நாத்திகவாதிகள் ஆஸ்திகர்களாக மாறியிருக்காங்க. ஏன்னா நாத்திகத்தின் வழியாக தான் ஆஸ்திகம் ஆக முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேள்வி வரணும், ஹூ ஆம் ஐ, ரமண மகரிஷி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் குழம்பி தான் தெளியணும். சில பேர் இந்த ப்ராசஸில் இருப்பீங்க, நிறையா சந்தேகங்கள் இருக்கும் தெய்வத்தை பற்றி, தெய்வ உண்மையாக. ஸோ அதெல்லாம் கடந்து வருவீங்க ஒரு காலத்தில். அதுக்கும் தெய்வ அருள் தான் வேணும். இதில் வந்து என்னென்னா, இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் மீனிங் போட்டு பாருங்கள். இதில் வந்து என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னா, டெய்ட்டி, அதாவது காட். டெய்ட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, காட் எல்லாம் ஒன்று தான் மீனிங். டெய்ட்டி, சுப்ரீம் காட் எல்லாம் சேம் மீனிங் தான். இதில் வந்து இவங்க வந்து டெய்ட்டி ஆர் காட் வில் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் அ பர்சன்ஸ் லைஃப், இந்த ஹியூமன் அஃபேர்ஸில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வம் ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆகி சில சுச்சுவேஷன்களை மாற்றி தரும். இப்போ வந்து 9ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த மாதிரி பாதகஸ்தானமாக இந்த லக்னங்களுக்கு வரதும், இல்லை வேறு லக்ன ராசியில் பிறந்தவர்கள் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து சனி, ராகு, கேது சம்பந்தம் 9ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னா தெய்வத்தை அணுக வேண்டும். உங்களுடைய முயற்சி, எத்தனை முயற்சி எடுத்தீங்கனாலும் அது லைட்டாக
தோல்வி உறும். நீங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்ச மீனிங் கிடையாது. இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி, கிரேக்க நாடு, ரோமானிய நாடு, நீங்கள் யூரோப்பு எங்கே போனாலும் இதே தான். அமெரிக்கா எல்லா பக்கமும் இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அங்கே ஷாமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசாரிகள், அவங்களுக்கு தேவை. இங்கே எப்படி இந்த சாமி வந்து ஆடுறாங்க, இப்போ பொன்னர் சங்கர் உடுக்கை பாட்டு, நிறைய உடுக்கை பாட்டெலாம் அடித்தாங்கன்னா சாமி வந்து ஆடுவாங்க. இந்த சாமி வந்து ஆடுறது வந்து நம்ம தமிழ் இலக்கியம், தமிழ் புத்தகங்களெல்லாம் வீரம் வந்து குதித்தான், அந்த மாதிரி வீரம் வந்து அந்த சில இதெல்லாம் சொல்லுவாங்க, குறியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும். ஸோ இது எல்லா சிவிலைசேஷன்லேயும் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது திஸ் இஸ் நாட் நியூ டு எனி சிவிலைசேஷன் ஆர் கம்யூனிட்டி ஆர் குலம். நீங்கள் வந்து ஏற்கனவே குலதெய்வம் தெரிந்தவர்கள் தாராளமாக வந்து நீங்கள் போய் வழிபடுங்க. இந்த பாதகஸ்தானம்னா வந்து லக்கு வந்து உங்கள் சைடு ஃபேவராக இருக்கணும், அதிர்ஷ்டம் ஃபேவராக இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்காது, இல்லை ஒரு தொழில் தொடங்கினா லோன் கிடைக்காது, ஏதோ ஒரு தடை தாமதம் வந்துகிட்டே இருக்கும், சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் தொடங்கிட்டீங்க, வியாபாரம் இருக்காது, வியாபாரம் நல்லா இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வராது, கடன்லேயே இருக்கும், கடன் தீராது. இந்த மாதிரி நிறையா வந்து தடைகள் தாமதங்கள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது முன்னோர்கள் ஸ்தானம், அந்த பித்ருக்களின் அருளும் வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வம்சம் தலைக்கும். இதே சிம்ம லக்னக்காரர்களுக்கு பாருங்கள், செவ்வாய் 9ஆம் இடம் வந்து இந்த மேஷராசி. செவ்வாய்க்கு வந்து முருகர், ஆஞ்சநேயர் நம்மளுக்கு தெரியும். அது நீங்கள் அவர்களை யாரோ ஒருத்தரை இஷ்ட தெய்வமாக வச்சும் கூட வழிபடலாம், குலதெய்வம் தெரியாதவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் சந்திரனாக வரும், கடக ராசியாக வரும். அப்போ வந்து பராசக்தி, அம்பாளின் ரூபங்கள் எதுவாக இருந்தாலும், ஏதாவது ஒரு அம்மன், இல்லை பௌர்ணமி பூஜை சாயந்தரம் வந்து 6 to 8 அந்த எல்லா கோயில்லையும் அம்பாளுக்கு தீபாராதனைகள் நடக்கும். அதை போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போகாதீங்க. தெய்வத்தை வழிபடும் போது நீங்கள் மற்றும் தெய்வம் இந்த 2 பேர் தான் வந்து அங்கே கான்வர்சேஷன் இருக்கணும். கூட போய் சும்மா பிக்னிக் போகிற மாதிரிலாம் கோயிலுக்கு போகிறதுனால எந்த பயனும் இல்லை. போயிட்டு வர வழியில் நான்வெஜ் சாப்பிட்றது ஒரு பயனும் இல்லை. கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும், இதுதான் வந்து ரூல். ப்ளஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போங்க, கூடா நட்பு கூட எல்லாம் போகாதீங்க. மேக்ஸிமம் தனியாக போங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போங்க, இதுதான் வந்து சரியாக வரும். அதே வந்து முக்கியமான விசேஷ நாட்களில் தான் போகணுன்ட்டு அவசியம் கிடையாது. நார்மலாக இருக்கிற ஃப்ரீ டைமில் போய் தெய்வத்தை வழிபடுங்கள். அங்கே போய் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு உங்களோட சிந்தனைகளை ஒரு தூணில் சாஞ்சு உட்காந்து உங்கள் சிந்தனையை யோசிங்க. இந்த மாதிரி தெய்வத்திடம் நீங்கள் கான்வர்சேஷன், இமேஜினரி கான்வர்சேஷனாக இருந்தாலும் அது கேட்கும் அவருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா இந்த இந்த துலாம் வீடு, அதாவது சுக்கிரனுடைய வீடு வரும். சுக்கிரனுக்கு அதிதேவதை நம்மளுக்கு தெரியும், மகாலட்சுமி, லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மரையும் நீங்கள் போய் வழிபடலாம். ஸோ இது வந்து குலதெய்வம் தெரியாதவங்கள் இந்த தெய்வங்களை, ஏதோ ஒரு தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த ரூபத்தை இஷ்ட தெய்வமாக வச்சு நீங்கள் பாவித்து வழிபடலாம். உங்களுக்கு இந்த சில முன்னேற்றங்கள் வரும் வாழ்வில். என்னதான் வந்து ஜாதகத்தில் யோகங்கள், நல்ல யோகங்கள், பஞ்சமகாபுருஷ யோகம் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து இந்த 9ஆம் இடம் கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மெயினாக வந்து அது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும். மெயினாக இந்த ஸ்திர லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், அதோடைய அதிபதி பாதகாதிபதியாக வரங்காட்டி நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். இந்த லக்கே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இத்தனை தொழில் பண்ணி பார்த்தேன், இப்படி பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக அவங்களுக்கு தான். ஷேர் பண்ணுங்கள். இதே 9ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே போன இதில் பார்த்தோம், அது வந்து ஹையர் ஸ்டடீஸ். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் வந்து யூஜி வந்து 4ஆம் பாவம். 9ஆம் இடங்கிறது பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், தூரதேசம் போய் படிக்கிறது. 9ஆம் இடங்கிறது யாத்திரை ஸ்தானம். இதுதான் அந்த காலத்தில் வந்து தெய்வத்தை பாருங்கள், அந்த காலத்தில் என்ன மாதிரி சிஸ்டம் இருந்ததுன்னா, தெய்வத்தை யாத்திரை போகிறதே அந்த காலத்தில் போக்குவரத்து இல்லை. அதனால் வந்து இந்த காசி, ராமேஸ்வரம் போகிறவங்களாம் ஒரு 60 வயது கடந்து வாழ்க்கை இந்த 30+30 முடித்தவுடன் தான் போவாங்க. இந்த மாதிரி யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு போய் பார்க்குறது, கடவுளை சேவிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 9 ஒரு பழமொழியாக இருக்கும், 9இல் குரு, ஓடி போனவனுக்கு 9இல் குரு. இது 9ஆம் இடங்கிறது கெட்டிருந்தால் தூரதேச சஞ்சாரம் எங்கேயோ போய் ஏதோ ஒரு நாட்டில் வந்து நம்மளை எப்படியோ ஏதோ ஒன்று அழுத்திடும். அந்த நாட்டில் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறதோ இல்லை
நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து இந்த 9ஆம் இடம் பேஸ் பண்ணி தான். ஏதாவது போய் ரொம்ப அடிமை தொழில் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் வம்பாயிடும். பொதுவாக இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் தூரதேசம் போவாங்க. 9ஆம் இடம் வந்து ஜலராசி சந்திரனுடைய வீடுங்காட்டி போய் கொஞ்சம் 10 வருட காலம்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் அவங்களுக்கு அந்த மிஷினரி அதுலேயே வந்து டயர்லெஸ்ஸாக ஒரு ருட்டைன் ஒர்க்காக போயிட்டுருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். குலதெய்வத்தையும் கூட வர முடியாமல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு வருடம் ஒரு முறை லீவுக்கு வந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் வழிபட வேண்டும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்திர லக்னம் அல்லது ஸ்திர ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் போடுறோம். அடுத்த வீடியோ சரலக்கணத்தை பற்றி கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ 9ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். தெய்வ அருளை கொஞ்சம் ஜாதகம் வீக்காக இருக்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா தெய்வ அருளை அணுகுங்க. சும்மா ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு சார் எனக்கு வந்து ஒன்றும் நடக்கலை, நீங்கள் இதில் வீடியோலாம் போடுறீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நானும் எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்துட்டேன். எல்லா கோயிலுக்கும் போகாதீங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு உங்களுடைய குலதெய்வம் உள்ள இஷ்ட தெய்வ கோயிலில் ஒரு தெய்வத்தை மனதில் நினைத்து போங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். தொடர்ந்து அட்லீஸ்ட் வந்து 3 வருடம் அல்லது 1 வருடம் ஃபுல்லாக போயிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த 1 வருடம் நீங்கள் போனதுக்கான பலன் அடுத்த வருடம் தெரியும். ஏன்னா வந்து இங்கே 1 வருடம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் ஒரு நாள் 24 ஹவர்ஸ் அந்த டைம் டைலேஷனில் இருக்குது. ஸோ 3 நாள்னால் இங்கே 3 வருடமாவது நீங்கள் தொடர்ந்து ஏதாவது வழிபட்டிங்கன்னா தான். அந்த 3 வருடங்கிறது தோராயமாக அந்த சனி பெயர்ச்சி ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலாண்டு 2.5 to 2.25 வருடம். அந்த 3 ஆண்டுகள்னு வச்சுங்க, 900 நாள் இல்லை 945 நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தெய்வத்தை ஒரே தெய்வத்தை அணுகினால்தான் உங்களுக்கு பலனே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஏன்னா வந்து அப்போ தான் 3 வருடங்கிறது அந்த 3 நாளுங்கும் போது அங்கே தேவர்கள் சில விஷயங்கள் நடக்கும், அது நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் ஹையர் பவர். ஸோ இது ஒரு அனுமானத்தில் தான் நான் சொல்கிறேன். இது எந்த புஸ்தகத்திலையும் இல்லை, என்னுடைய சொந்த அனுமானத்தில் தான் சொல்கிறேன். ஸோ சரியோ தப்போ மன்னிக்கவும். நீங்கள் வந்து குலதெய்வத்தை நாடுங்கள். தெரியாதவங்க ஏதோ ஒரு தெய்வம், இதில் இருக்கிற தெய்வம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் இருந்தாலும் ஓகே. அதுலேயும் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 9ஆம் இடத்தில் கேது சனி சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா, இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் வந்து இந்த கேதுக்கு வந்து என்ன முக்கியமாக சொல்லப்படுதுன்னா, சாது சன்னியாசிகள், ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், இப்போ வந்து இந்த ஷீரடி சாய், புட்டபர்த்தி சாய், நிறையா வந்து மகான்கள் நம்ம நாட்டில் அவதரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சித்தர் பீடத்துக்கு இல்லை ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவதும் நல்ல பயனை தரும். அதாவது பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, சித்தர்கள் கோயில்களுக்கு போய் விசிட் பண்ணுறது, கோயில்களுக்கு போகிறது, அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் இல்லை ஏதாவது ஒரு மலையை சுற்றி ஒரு ஞானிகள் வாழ்ந்த இடங்களில் மலைகள் இருக்கும், அந்த மலைகளை சுற்றி கிரிவலம் வருவது பௌர்ணமியோ அமாவாசை என்றோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் வரும், கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. ஸோ நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.